வெல்கம் டு ஃபினிக்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேட்டையன் எஸ்ஐ 2024க்கான கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் கோட் VTN 01. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். 6th இங்கிலீஷில் 10th கொஷின், 6th தமிழில் ஒரு 10 கொஷின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸில் 6th 7th 9th ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 70 கொஷின்ஸ் இருக்கும். ஆகஸ்ட் 2024க்கான CA 10 கொஷின்ஸ் இருக்கும். சைக்காலஜியில் நம்பர் சிஸ்டம், சீரீஸ் கம்ப்ளீஷன், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன்லேருந்து மொத்தம் 40 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக நமக்கு 140 கொஷின்ஸ். டைம் 2.5. பகுதி ஆள பொது அறிவு கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1. சார்லஸ் டார்வின் பப்ளிஷ்டு த புக்ஸ் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசஸ் இன் டேஷ் அண்ட் த டெசன்ட் ஆஃப் மேன் இன் டேஷ்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை டேஷிலும் மனிதனின் தோற்றம் என்ற நூலை டேஷிலும் வெளியிட்டார்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை 1859லையும் மனிதனின் தோற்றம் அப்படின்ற நூலை 1871லையும் வெளியிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 2. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட், த மிடில் Paleolithic கல்ச்சர் appeared between 3,85,000 and 1,98,000 years ago in Australia and part of Western and Southern Africa. அதாவது இடைப்பழங்கால பண்பாடு தற்காலத்துக்கு முன்னாடி 3,85,000 ஆண்டுகளுக்கும் 1,98,000 ஆண்டுகளுக்கும் இடையில ஆஸ்திரேலியாலையும் ஆப்பிரிக்காவோட மேற்கு பகுதியிலையும் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இயர் தப்பா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். 3,98,000 தான், சுமார் 3,98,000 தான் இது தோன்றிருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா, த பீப்புள் ஆஃப் திஸ் பீரியட் வேர் கால்டு நியாண்டர்தால்ஸ். இந்த காலத்தில் வாழ்ந்தவங்க நியாண்டர்தால்னு சொன்னாங்க. இது கரெக்டு. தே பரீடு த டெட் பீப்புள் சிஸ்டமேட்டிக்கலி. இவங்க இருந்தவங்களை முறையாக புதைச்சாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 3. மேட்ச். லோயர் Paleolithic கல்ச்சர், அதாவது பிற்கால பண்பாடு. இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 4321. பிற்கால பண்பாடுனா அதிரம்பாக்கத்தில் கிடைச்சிருக்கும். இடைப்பழக்கால பண்பாடு சீவரக்கோட்டை அப்படின்ற பிளேஸ்ல கிடைச்சிருக்கும். மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்றது அதுக்கான சான்றுகளே கிடைக்காம இருக்கும். இடைக்கற்கால பண்பாடு அப்படின்றதுக்கு சிவகங்கையில கிடைச்சிருக்கும். இந்த இடைக்கற்கால பண்பாடு அப்படின்றதுக்கு தூத்துக்குடி நியர்ல தேரி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். அங்க இந்த இடைக்கற்கால பண்பாட்டுக்கான கற்கருவிகள்லாம் கிடைச்சிருக்கும். அந்த தேரின்னு எதை சொல்றாங்கன்னா, அங்க சிவபெருமான குன்றுகள் இருக்கும். அதை தான் தேரின்னு அழைக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 4. எகிப்த் வாஸ் கால்டு த கிஃப்ட் ஆஃப் நைல் பை கிரீக் ஹிஸ்டோரியன். கிரேக்க வரலாற்றாளர் டேஷ் எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிடாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஹெரடோடஸ். ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கிரீக் பீப்புள்ஸ், எகிப்தியன் பீப்புள்ஸ் எல்லாமே இந்த நைல் நதியை நம்பி தான் இருப்பாங்க. Question number 5. Dash are the higher official who administered territories under the direction of the Pharaohs. Dash என்பவர் பாரோவின் கீழ் மாகாணங்களை ஆளும் நிர்வாகின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வைசியர். பாரோனா என்னன்னா, எகிப்தியர்கள் அவங்களோட மன்னர்களை பாரோன்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்க மன்னர்களை தெய்வீக சக்தி நிறைஞ்சவங்களா அவங்க கருதுறாங்க. Question number 6. Choose the correct statement. First statement. The Egyptians developed a solar cylinder system. Solar calendar system. எகிப்தியர்கள் சூரியன் அடிப்படையாக கொண்ட நாள்காட்டி உருவாக்குனர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட். Hieroglyphic writing system attested to their skills in handling symbols. அதாவது ஹைட்ரோகிளிப்பிங் செலுத்தும் முறை அவர்களோட குறியீடுகளை பயன்படுத்தும் திறனை காட்டுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட். தே அப்ளைடு இன்னோவேஷன்ஸ் இன் த யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அறிவியல் தொழில்நுட்பங்களின் புது முயற்சிகளை அவங்க மேற்கொண்டாங்க. மூணுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 7. மகாவம்சா த ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் குரோனிக்கல் கம்போஸ்ட் இன் டேஷ் லாங்குவேஜ்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் அப்படின்ற நூல் டேஷ் மொழியில் எழுதப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ பாலி. கொஸ்டின் நம்பர் 8. மேட்ச். பொறுத்துக. சுட்கா, ஜென்டர், ஷேடுகை இதெல்லாம் நம்ம சிந்து சமவெளியில் பார்த்த பிளேசஸ் தான் இது. ஸோ இப்போ இது டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2134. 2134. சுட்கா சென்டோர் மேற்கு சைட்லையும் ஷேடுகை வடக்கு சைட்லையும்
ஆலம்கிர்பூர் கிழக்கு சைட்லயும் டைமதாபாத் தெற்கு சைட்லயும் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 9, which one of the following is not பத்துப்பாட்டுன்னு கேட்டுக்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் பத்துப்பாட்டு நூல் அல்லாதவை எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னே ஆப்ஷன் பின்னு சொல்லிடலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பத்துப்பாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பொருணர் ஆற்றுப்படை இது மாதிரி வரும். இதே எட்டு தொகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை இது மாதிரி வரும். ஸோ இதுல வர்றது 10. கொஸ்டின் நம்பர் 10, dash was the language used by the common people in the northern part of India during the Mauryan period. டேஷ் மொழி மௌரியர் காலத்துல வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி எதுன்னு பார்த்தோம்னா பிராகிருதம் தான் பேசியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 11, பியூட்டிங்கேரியன் டேபிள் இஸ் அன் இல்லுஸ்ட்ரேட்டட் மேப் ஆஃப் த டேஷ் ரோட்ஸ். அதாவது பியூட்டிங்கேரியன் அட்டவணை என்பது டேஷ் பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படமாகும் கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணையில வந்து பழந்தமிழகமும் அண்ட் முசிறி இந்த 2 பிளேசஸும் இந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணையில குறிப்பிட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 12, பட்டினப்பாலை இஸ் எ லாங் போயம் அபவுட் காவிரி பூம்பட்டினம் கம்போஸ்ட் பை த போயட்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது டேஸ் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றியுள்ளார். காவிரி பூம்பட்டினம் நூலை இயற்றவங்க யாருன்னா கடலூர் உருத்திரங்கண்ணனார் தான் இயற்றிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த காவிரி பூம்பட்டினம்னா என்னன்னு பார்த்தோம்னா காவிரி ஆறு வங்கக்கடல்ல கலக்கிற இடம் தான் காவிரி பூம்பட்டினம்னு சொல்றாங்க. இதுக்கு பூம்புகார்ன்ற இன்னொரு பேரும் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 13, அகநானூறு போயம் டேஸ் டிஸ்கிரைப்ஸ் த ட்ரேடிங் அட் தி போர்ட் ஆஃப் முசிறி. அகநானூற்றின் டேசாம் செயல் முசிறி துறைமுகத்தில் நடந்த வியாபாரங்களை பற்றி கூறுகிறதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 149. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடிங்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து நம்ம தமிழில் படிச்சிருப்போம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இது மாதிரி யவன கப்பல்களாக வந்து ட்ரேட் பண்ணதை பற்றி சொல்கிறது தான் இந்த முசிறி துறைமுகத்தில் நடத்துறதை பற்றி சொல்கிறது தான் இந்த அகநானூறு. Question number 14, a stone with the name பெரும்பட்டன்கல் has been founded at dash and dash country. dash dash country கேட்டிருக்காங்க. அதாவது பெரும்பத்தன்கல் என்ற பெயரில் டேஷ் நாட்டில் உள்ள டேஷ் என்ற இடத்தில் அரிய கல் ஒன்று கிடைத்துள்ளதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் தாய்லாந்து குவான்லுக்பாட் அப்படின்ற பிளேஸ்ல தான் கிடைச்சிருக்கும். இந்த பெரும்பத்தன் ஸ்டோன் வந்து பெரும்பத்தன் அப்படின்ற ஒரு பர்சனால பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Question number 15, dash is the study of the human ancestors and their evaluation by the study of the fossil remains. அதாவது டேஷ் வந்து மனிதர்களோட மூதாதையர்களோட உடல் அமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து புதைப்படிமங்கள் வழி ஆராய்ஞ்சு அறிந்து கொள்ற ஒரு இயல் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் தொல் மானுடவியல். Question number 16, dash wrote a political treatise called the Prince. அதாவது இளவரசன்ற நேம்ல அரசியல் ஆய்வு எழுதினவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மாக்கியவெல்லி. இந்த இளவரசன்ற தலைப்புல என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஒரு அரசன் கட்டாயம் என்னென்ன தகுதிகள் எல்லாம் பெற்றிருக்கணுமோ அதை பத்தி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 17, dash denied idol worship and continued with the people's language Pali. dash உருவ வழிபாட்டை மறுத்தார்கள் மற்றும் மக்கள் மொழியான பாலி மொழியையே தொடர்ந்து பயன்படுத்தினார்கள்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஹீனயானம். ஆக்சுவலா டோட்டலா 2 இருக்கும், மகாயானம் ஹீனயானம்னு. இந்த ஹீனயானம் என்னன்னா புத்தரையே அவங்க குருவா ஏற்று இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 18, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஜெயின்ஸ் பிலீவ்ஸ் தட் மகாவீரா கேம் இன் எ லாங் லைன் ஆஃப் தீர்த்தங்கராஸ் அண்ட் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சமணர்கள் மகாவீரர் தீர்த்தங்கரர்களின் நீண்ட பரம்பரையில் வந்தவர்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கரெக்டு. அண்ட் என்றும் அவர்தான் முதல் தீர்த்தங்கரர் என்றும் கருதுகிறார்கள்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து முதல் தீர்த்தங்கரர் கிடையாது, 24th தீர்த்தங்கரர் அண்டு லாஸ்ட் கடைசி தீர்த்தங்கரர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ரிஷபா வாஸ் த 24th தீர்த்தங்கரான்னு கொடுத்துருக்காங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டு. மகதர் லுலஸ், பிம்பிசாரா அண்ட் அஜாத சத்ரு வேர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹிஸ் டீச்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 2 and
1 and 2 தான் ராங்கான ஆப்ஷன்ஸ். கொஷின் நம்பர் 19 மேட்சஸ் பொறுத்துக. சுதா, க்ஷத்ரி, பலகாலா, தக்ஷன். இதுக்கு அவங்களோட பதவிக்கு ஏற்ற மாதிரி பொருத்தணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் 1 2 3 4. ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் மேட்ச் ஆயிருக்கு. சுதானா தேரோட்டியாக இருப்பாங்க, க்ஷத்ரி அப்படின்னா அரண்மனை காரியஸ்தர் அப்படியா இருப்பாங்க, பலகோலா அப்படின்னா அரசவையினர், தக்ஷன் அப்படின்னா தச்சராக இருப்பாங்க. Question number 20. Ajatasatru, the son of Bimbisara, is said to have murdered his father and ascended the throne in dash. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 493 BC. பிம்பிசாரோட புதல்வர் தான் அஜாதசத்ரு. அவரோட அப்பாவே கொன்னுட்டு அரியணை ஏறியிருப்பாரு. எப்போனா கிமு 1493. கொஷின் நம்பர் 21 மேட்சஸ் பொறுத்துக்க. அவங்களோட அரச வம்சம் டைனாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியான இயரை மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2143. சுங் டைனாசிட்டி அப்படின்றது 962 1279. தாங் டைனாசிட்டி அப்படின்றது 618 to 907. மிங் எம்பையர் அப்படின்றது 1368 to 1644. யுவான் டைனாசிட்டி அப்படின்றது 1279 to 1368. Question number 22. Dash Chola king had sent naval expedition against the Sailendra kingdom of Sri Vijaya. கடாரம் அண்ட் சிலோனுக்கு யார் போயிருப்பாங்கன்னு கேட்காங்க. அதாவது எந்த சோழ அரசர் தனது கப்பற்கடைகளை ஸ்ரீ விஜய சைலேந்திர அரசுக்கு எதிராகவும் கடாரம் மற்றும் ஸ்ரீலங்காவிற்கு எதிராகவும் அனுப்பி வைத்தாருன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜேந்திரா 1, முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரோட படைகளை கங்கை வரைக்கும் வழிநடத்திட்டு போயிருப்பாரு. பிளஸ் கடாரோன்ற பிளேஸை கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ இவருக்கு பேரே கங்கையும் கடாரமும் கொண்டான்ற ஒரு சிறப்பு பேரும் இருக்கு. கங்கையும் கடாரமும் கொண்டான் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். Question number 23. The French National Day is celebrated on டேசாம் நாள் பிரான்சில் தேசிய தினம் கொண்டாடப்படுகிறதுனா இதுக்கான ஆன்சர் ஜூலை 14. Question number 24. The combined forces of the Dash Deccan Sultanates defeated Vijayanagar in 1565 AD at the Battle of தலைக்கோட்டை. அதாவது கிபி 1565 தலைக்கோட்டை போரில் டேஷ் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படையினர் 5 விஜயநகரை தோற்கடித்தன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 தக்கான சுல்தான்களோட கூட்டுப்படைகள் தான் விஜயநகரை தோற்கடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பேரு ராட்சச தங்கடின்னு சொல்லுவாங்க. ராட்சச தங்கடி. Question number 25. The Mughal Empire was founded by Babur in 1526 AD after he defeated Ibrahim Lodi at டேஷ்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பானிபட். ஆக்சுவலாக இந்த வருஷம் நடந்தது முதலாம் பானிபட், ஃபர்ஸ்ட் பானிபட் போர். முதலாம் பானிபட் யாருக்கும் நடந்திருக்குன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கு. பாபரோட ஃபுல் நேம் ஜாகுரிதீன் முகமது பாபர். இந்த போர் மூலியமா டெல்லி அண்ட் ஆக்ராவை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. டெல்லி அண்ட் ஆக்ரா கேப்சர். Question number 26. Dash was the first to adopt ideas of classical humanism in his works and is therefore called the father of humanism னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பெட்ரார்ச். Question number 27. Dash of Portugal renamed the Cap of Storms as Cap of Good Hope as it provided hope to reach India by sea கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி
ஆக்சுவலாக அந்த போர்ச்சுகீஸ் ஏரில் அந்த பாத்துலோமியோ டயஸ் தான் வருவார். அந்த பாத்துலோமியோ டயஸ் தான் அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்ற பிளேஸை ரீச் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 1487 வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நன்னம்பிக்கை முனையை அடைஞ்சிருப்பாங்க. அப்போதைக்கு அங்கே மன்னர் வரவிட்டது யாருன்னா ஜான் டூ. எந்த ஹோப்புமே இல்லாமல் போய் இந்த பிளேஸை கண்டுபிடிச்சதுனால இதுக்கு நன்னம்பிக்கை முனைன்னு பேர் வச்சுருப்பாங்க. Question number 28. In 1733, Dash invented the flying shuttle which, when operated by hands, increased the speed of the weaving of cloths. கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜான் கே. 1737 டேஷ் என்பவர் கண்டுபிடித்த கைகளால் இயக்கப்படும் பறக்கும் நாடாவை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா ஜான் கே. இந்த சாம்வேல் கிராம்ப்டன் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஸ்பின்னிங் மில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. Question number 29. Dash invented the cotton gin in 1793, removing the seed from the cotton. கேட்டுக்கிறாங்க. அதாவது 1793 டேஷ் என்பவர் பருத்தியிலிருந்து அந்த கொட்டையை தனியாக பிரித்தெடுக்கிற காட்டன் ஜின் அப்படின்ற பஞ்சு கடைசல் கருவியை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி எலிவிட்னி. Question number 30. The first railroad line in Germany opened on December 1835 and ran between Nuremberg and Dash கேட்டுக்கிறாங்க. அது 1835 டிசம்பரில் நியூரம்பர்கில் டேஷ் நகரங்களுக்கு இடையே ஜெர்மனியில் முதல் இரும்பு பாதை அமைக்கப்பட்டதுன்னு கேட்டுக்கிறாங்க. நியூரம்பர்க்குக்கும் ஃபாத்துக்கும் இடையில. ஆப்ஷன் ஏ. 31 மேட்சஸ். இது சேமாவே புரிஞ்சிருக்கு. 1 2 3 4. நீராவி இயந்திரம் இல்லைன்னா நீரேற்று இயந்திரம். நீரேற்று புக்கில் வந்து நீரேற்று இயந்திரம்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் என்ஜின் இதுக்கு வந்து தாமஸ் நியூ காமன் இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. பிளாஸ்ட் ஃபர்னிஷ் இது வந்து ஆப்ரஹாம் டார்ஃபி அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. த ப்ளூச்சர் அப்படின்றவர் வந்து ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் கண்டுபிடிச்சிருப்பாரு. சேஃப்டி லேம்ப் அதாவது சுரங்க பாதுகாப்பு விளக்கு வந்து கண்டுபிடிச்சது வந்து ஹம்ப்ரி டேவி. Question number 32. Dash the US president hailed Slater as father of the American Industrial Revolution கேட்டுக்கிறாங்க. அதாவது அமெரிக்க அதிபர் டேஷ் கிளேட்டரை அமெரிக்க தொழிற்புரட்சியின் தந்தை என்று புகழ்ந்தார். யார் புகழ்ந்திருப்பானா ஆப்ஷன் சி ஆண்ட்ரியூ ஜாக்சன் தான் புகழ்ந்திருப்பாரு. இந்த ஜேம்ஸ் மடிசன் யாருன்னு பார்த்தோன்னா அமெரிக்காவின் 4வது குடியரசுத் தலைவர், அதாவது 4வது ஜனாதிபதி. அதாவது கொஸ்டின் நம்பர் 33. Dash had stamped the figure of goddess Lakshmi on his gold coin and had his name inscribed on it ன்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியோட வடிவத்தை பதிச்சது யாருன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் முகமது கௌரி தான் பதிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த டெல்லி சுல்தான்கள் இருக்காங்கல்ல, இந்த டெல்லி சுல்தான்களோட காலத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு ஜிட்டல்ன்றது செம்பு நாணயமும், அப்புறம் டங்கான்றது வெள்ளி நாணயம், இந்த வெள்ளி நாணயமும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஜிட்டன்றது தங்க நாணயமா வெள்ளி நாணயமா செம்பு நாணயமா இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. இந்த டங்கா வெள்ளி நாணயத்தை வந்து இல்துமிஷ் தான் அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. இல்துமிஷ் அறிமுகம் செய்தார். கொஸ்டின் நம்பர் 34. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மதுரா விஜயா வாஸ் கம்போஸ்ட் பை கங்காதேவி தான் மதுரா விஜயத்தை எழுதியிருப்பாங்க. ஆமுக்த மால்யா வாஸ் கம்போஸ்ட் பை கிருஷ்ணதேவராயா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கிருஷ்ணதேவராயா தான் ஆமுக்த மால்யா தான்றது எழுதியிருப்பாங்க. சந்தப்பாரதையின் பிருத்திவிராஜ ராசோ ராஜபுத்திர அரசர்களின் மனத்துணிச்சலை படம் பிடித்து காட்டுகிறதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி. இந்த மதுரா விஜயத்திலையும் ஆமுக்த மால்யாவிலையும் விஜயநகர பேரரசில் நடந்த அந்த நிகழ்வுகளை தான் எழுதியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 35. மின்ஹஜ் சிராஜ் patronized by சுல்தான் நாசிர் உத்தீன் முகமது
ஆஃப் ஸ்லேவ் டைனாசிட்டி ரோட் டேஷ்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் சி, தபகத் இ நஸ்ரி. அதாவது அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்கஜ் உஸ் சிராஜ் அப்படின்றவர் எது தபகத் இ நஸ்ரி அப்படின்ற எழுதியிருப்பாங்க. இந்த அடிமை வம்சம் இருக்குல்ல, இந்த அடிமை வம்சத்தை யார் தோற்றுவித்தான்னு பார்த்தா முகமது கோரி இருக்கார்ல, அந்த கோரி இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாரிசு இருக்காது. அவரோட அடிமையான குத்புதீன் ஐபக் குத்புதீன் ஐபக் அவரு தான் தோற்றுவிச்சிருப்பாரு. இந்த அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேரு மாம்லுக் வம்சம்னு சொல்லுவாங்க. மாம்லுக் வம்சம். Question number 36. Choose the correct. Marco Polo was thrice in Kayal, Tamil Nadu, which was a port city. அதாவது மார்கோ போலோ தமிழகத்துக்கு காயல்ன்ற ஊருக்கு 3 டைம் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 டைம்ஸ் வந்திருப்பாங்க. இவங்க மார்கோ போலோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வெனிஸ் நாட்டை சேர்ந்த பயணி. வெனிஸ் நகரை சேர்ந்த பயணி. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஷிப்ஸ் ஃப்ரம் அரேபியா அண்ட் சைனா. அதாவது அக்காலத்தில் காயல் துறைமுகம் அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்களால் நிறைஞ்சு காணப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மார்கோ போலோ டெல்ஸ் அஸ் தட் he himself came by a ship from நார்த் அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க. நார்த் அமெரிக்கா கிடையாது, சைனா. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தப்பு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டு, ஆப்ஷன் பி. Question number 37. Dash was the first and prominent ruler of பிரதிகராஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாகபட்டா 1. அதாவது முதலாம் நாகபட்டர் தான் இந்த பிரதிகர அரசர்களோட முதலாவது மற்றும் முக்கியமான அரசராக இருப்பார். இந்த நாகபட்டாக்கு அப்புறம் யார் வருவான்னு பார்த்தோம்னா அடுத்து வச்சராஜா அப்படின்னு ஒருத்தர் வருவார். வச்சராஜா. Question number 38. Dash founded Vikramasila monastery which became a great center of Buddhist learning கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் தர்மபாலா. தர்மபாலர் தான் இந்த விக்ரமசீலா மடாலயத்தை கட்டியிருப்பார். இது எதுக்கு? பௌத்த கல்விக்கான பயிற்சி மையம். ஓகேவா? இந்த தர்மபாலருக்கு அடுத்து இவரோட பையன் தேவபாலர் அப்படின்றவர் இவர் பதவிக்கு வருவார். Question number 39. The Chauhan dynasty was founded by Dash, who was probably known as the founder of the city of Ajmer. ஸோ அஜ்மீரையும் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு? சிம்மராஜ். ஆப்ஷன் சி, சிம்மராஜ். அஜ்மீர் அப்படின்னு நகரத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ் பிளஸ் சௌஹான் வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். Question number 40. The land tax of Chola state was known as டேஷ்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் காணிக்கடன். சோழ அரசுல நிலவரி காணிக்கடன்ற பேரால் அழைக்கப்பட்டுச்சு. Question number 41. The Buddhist monk Dash who reformed Tibetan Buddhism was the president of the விக்ரமசீலா மானஸ்டரின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது திபெத்திய பௌத்தத்தை சீர்திருத்தம் செய்தவரான டேஸ். யார் சீர்திருத்தம் செய்வா? அதிசா. ஆப்ஷன் பி, அதிசா என்ற பௌத்த துறவி விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்தார். விக்ரமசீலா மடாலயத்தோட தலைவராகவும் இந்த அதிசா இருந்திருக்காங்க. Question number 42. Land granted to Jain institution was killed டேஷ்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பள்ளிச்சந்தம். அதாவது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எது? பள்ளிச்சந்தம். ஆப்ஷன் பி. Question number 43. Question number 43. Choose the correct statement கொடுத்திருக்காங்க. அதாவது அரிகேசரி மாரவர்மன் was the first Pandya ruler who ascended the throne in AD 642 கொடுத்திருக்காங்க. 842 கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அது 642. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் he was a contemporary of மகேந்திரவர்மா 1. கரெக்டு. அதாவது அவர் பல்லவரசர் முதலாம் மகேந்திரவர்மனோட சமகாலத்தவர்.
ஆக்சுவலா முதலாம் மகேந்திரவர்மனோட சமகாலத்தவர் மட்டும் கிடையாது, முதலாம் நரசிம்மவர்மனோடையும் சமகாலத்தவர். முதலாம் நரசிம்மவர்மனுக்கும் இவரு சமகாலத்தவராக இருந்திருப்பார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஹீ இஸ் ஐடென்டிஃபைடு வித் த கூன் பாண்டியன் த ப்ராசிக்யூட்டர் ஆஃப் ஜெயின்ஸ். அதாவது அவர் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படுகிறார். ஸோ கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அரிகேசரி மார்வன்மனை தான் கூன் பாண்டியன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. 1 and 2nd and 3rd ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45, மேட்சஸ். ஓகேவா, மேட்சஸ். இல்துமிஷ் ஃபர்ஸ்ட் இவங்களோட காலத்தோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2134. ஓகேங்களா? ஓகே, இல்துமிஷ் எப்போ வருவார்? 1210 to 1236. ஓகே, ரஷ்யா பேகம் எப்போ வருவாங்க? 1236 இவங்களுக்கு அடுத்து ரஷ்யா பேகம். இல்துமிஷ்க்கு அப்புறம் ரஷ்யா பேகம் 1240 வருவாங்க. நெக்ஸ்ட் குத்புதீன் ஐபக் யார் வருவாங்க? எப்போ வருவாங்க? 1200 1010 வரைக்கும் இருப்பாங்க. இவங்க தானே அடிமை வம்சத்தை தோட்டு வச்சவங்க. நெக்ஸ்ட் பால்பன் எப்ப? 1266 1287 வரைக்கும். இந்த இல்துமிஷ் 40 குழு வச்சிருப்பார்ல, 40 குழு. இதுக்கு இன்னொரு பேரு சஹல்கானி குழு. Question number 46, Harihara's son Dash defeated கஜபதி கிங்ஸ் ஆஃப் ஒடிஷான்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் தேவராயா. முதலாம் தேவராயர் தான் கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடிச்சிருப்பாங்க. ஹரிஹரரோட மகன் முதலாம் தேவராயர். இந்த முதலாம் தேவராயருக்கு பின்னாடி 2ஆம் தேவராயர் இந்த பதவிக்கு வந்திருப்பாரு. இவருதான் சங்கம வம்சத்தோட தலை சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறார். தலை சிறந்த அரசர். Question number 47, Dash built the famous temple of Vithalaswamy in the capital city of Hampi. ஓகேவா, யாரு? கிருஷ்ணதேவராயர் தானே கட்டியிருப்பாரு. விட்டலாசுவாமி கோவிலை கிருஷ்ணதேவராயர் கட்டியிருப்பாரு. அப்போதைக்கு அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் கேபிட்டலா ஹம்பி இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி, கிருஷ்ணதேவராயர். கொஸ்டின் நம்பர் 48, மேட்சஸ். அதாவது துளுவ வம்சம், சங்க வம்சம் அதெல்லாம் இருக்குல்ல, அதை அதுக்கேற்ற காலத்து கூட பொறுத்த சொல்லியிருக்காங்க. சேமா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி, 1 2 4 3. ஆப்ஷன் பி. துளுவ வம்சம் எப்போ? சேம் 1505 1870 வரைக்கும் இருக்கும். ஆரவீடு வம்சம் 1570 1646 வரைக்கும் இருக்கும். சாளுவ வம்சம் 1485 1505 வரைக்கும் இருக்கும். சங்கம வம்சம் 1336 1485 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சாளுவ வம்சம், அடுத்து ஃபர்ஸ்ட் சாளுவ வம்சம் வந்திருக்கும், அதுக்கு அடுத்ததான் சங்கம வம்சம், அடுத்து துளு வம்சம், அடுத்து ஆரவீடு வம்சம். கொஸ்டின் நம்பர் 49, த ஆரவீடு டைனாசிட்டி பில்ட் எ நியூ கேபிட்டல் அட் டேஷ்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஆரவீடு வம்சத்தார் தலைநகரை எங்க உருவாக்கியிருப்பாங்க? பெனுகொண்டா. ஆப்ஷன் ஏ, பெனுகொண்டால உருவாக்கியிருப்பாங்க. இந்த ஆரவீடு வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா திருமலை தேவராயர். திருமலை
தேவராயர் எங்க? சந்திரகிரியில தான் இந்த ஆரவீடு வம்சத்தை திருமலை தேவராயர் அப்படின்றவர் தோற்றுவிக்கிறார். Question number 50. Choose the correct statement. Qutbuddin Aibak began his rule by established Lahore as the capital of his kingdom. So, Lahore தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கரெக்ட். Later he shifted his capital to Panipat. டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் தப்பு. ஓகே. தேர்டு, he built the குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்றத எங்க கட்டியிருப்பாங்க? மசூதியா டெல்லியில கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆப்ஷன் 1 and 3 கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், அதாவது இந்த மசூதி இருக்குல்ல, குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித், இதுதான் இந்தியாலேயே இருக்கிற மிக பழமையான மசூதியை அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது. மிக பழமையான மசூதி எது? குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். கொஸ்டின் நம்பர் 51. டேஸ் ஆத்தர்டு பாண்டுரங்க மகாமத்தியம், அதாவது பாண்டுரங்க மகாமத்தியம் என்னும் நூலை இயற்றியவர் யாரு? தெனாலிராமன். ஆப்ஷன் டி, தெனாலிராமன். இந்த பெத்தண்ணா, ஜக்கம்மா, துக்கண்ணா இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா புலவர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க? சமஸ்கிருதம், பிராகிருதம், இந்த மொழியில இருக்கிற நூல்கள் எல்லாம் தெலுங்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. தெலுங்கு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52. Question number 52. Alauddin Hasan seized Daulatabad and declared himself Sultan under the title of Bahman Shah. எந்த வருஷம் அறிவிச்சிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி 1347. இந்த அலாவுதீன் ஹசன் என்ன பண்ணிருப்பாரு? அலாவுதீன் ஹசன் தலைநகர குல்பர்காவிற்கு மாத்திருப்பார். குல்பர்கா. Question number 53. Das used Persian chemists to teach the Bahmani army about the preparation and the use of gunpowder. அதாவது டேஷ் பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வெடிமருந்துகள் தயாரிப்பதில் அவற்றை பயன்படுத்துவதிலும் படையினருக்கு பயிற்சி அளிச்சவங்க யாருன்னா கவான். ஆப்ஷன் பி, கவான். Question number 54. Question number 54. Choose the correct answer. Sher-Shah was the grandson of the Afghan noble Hasan Suri, ruler of Sasaram in Bihar. Actually grandson கிடையாது, son, அவரோட மகன். ஓகேவா? பேரண்ட் கிடையாது, மகன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட், he introduced an efficient land revenue system. நில வருவாய் முறையினை அறிமுகம் செய்தவர். கரெக்ட். நெக்ஸ்ட், தேர்டு, he built many roads and standardized coins, weights and measures. சிர்சா பல சாலைகளை அமைத்தார், நாணயங்களையும் நிறுத்தல், முகத்தல், அளவுகளையும் அறிமுகப்படுத்தினார். ஸோ ஆப்ஷன் 2 and 3 மட்டும் கரெக்ட். ஆப்ஷன் சி. Question number 55. Das a general of Sur dynasty. சூர் வம்சத்தை நிறுவியவங்க யாருன்னு கேக்குறாங்க. Soon captured Agra and Delhi 1556ல கைப்பற்றி கொண்டவங்க யாருன்னா ஆப்ஷன் ஏ, ஹெமு. ஓகே. Question number 56. Babur defeated Rana Sanga and his allies at Kanwa war. Kanwa in dash ன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1527. அதாவது பாபர் ராணா சங்காவை அவரோட ஆதரவாளர்களையும் கன்வா அப்படின்ற பிளேஸ்ல தோற்கடிச்சிருப்பாங்க 1527.
Question number 57. Artist dash Adan Akbar's court. ஓவியர் டேஸ் அக்பரின் அவையை அலங்கரித்தார்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தஷ்வத். இந்த அக்பரோட அப்பா யாரு? ஹுமாயூன். ஹுமாயூனுக்கு பின்னாடி 14 வயசுல அக்பர் அரியணை ஏறியிருப்பாரு. அக்பரோட துணையா நிக்கிறவ யாரு? பைரம் கான். பைரம் கான் படை தளபதியா இருப்பாரு. Question number 58. Accession. Shahjahan passed the last 20 years of his life as a prisoner in the Saburj of Agra fort. So இந்த accession தப்பானது. ரீசன் என்னன்னா his son Aurangzeb put him into prison. அவரோட பையன் அவுரங்கசீப் அவரை சிறைப்படுத்தியிருப்பாரு. இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி. கூற்று தவறு, காரணம் சரி. Question number 59. Humayun's palace in Delhi. இதுக்கு பேர் என்ன? தீன் இ பானா was probably destroyed by dash. Build the Purakila in its place. அந்த பிளேஸ்ல தீன் இ பானாவை இடிச்சிட்டு புராண கிலாவை கட்டினது யாருன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இடிச்சிட்டு என்ன கட்டியிருப்பாங்க? புராண கிலா. யாரு? ஷெர்ஷா. Question number 60. மேட்சஸ் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தொல்பழங்கால பாலை ஓவியங்களை தான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? தொல்பழங்கால பாறை ஓவியங்கள். இத ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு கொடுத்துட்டு இதுல தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் இல்லாத பிளேஸை சூஸ் பண்ணுங்கன்னு கொடுக்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4321. 4321. இது கீழ்வளை எங்க இருக்கும்? விழுப்புரம். கீழே வளைஞ்சா விழுந்துருவோம். குமுதிபதி எங்க இருக்கு? கோவை. உசிலம்பட்டி மதுரையில இருக்கு. கரிக்கையூர் நீலகிரியில இருக்கு. நிலக்கரி கரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Question number 61. Lothal is situated on the bank of tributary of river in Gujarat. எந்த ஆற்றோட துணை ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த லோத்தல் இது சபர்மதி. ஆப்ஷன் டி சபர்மதி. இந்த லோத்தல் என்னதுன்னா கப்பல் கட்டும் தளம். கப்பல் கட்டும் தளம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல பார்த்திருப்போம்ல, லோத்தல்ன்றது கப்பல் கட்டும் தளம். ஓகே. Question 62. Choose the correct statement. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஹரப்பன்ஸ் வேர் கிரேட் ட்ரேடர்ஸ். ஆமா, ஹரப்பன் மக்கள் பெரும் வணிகர்களா இருந்தாங்க. செகண்ட், ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வேர் யூஸ்டு பை தெம். அதாவது தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளுக்கான அவர்களால் பயன்படுத்தப்பட்டுச்சு. தேர்ட், தே யூஸ்டு ஸ்டிக்ஸ் வித் மார்க்ஸ் டு மெஷர் லென்த். பொருட்களோட நீளத்தை அளவிட அவங்க அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை அப்பவே பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி 1, 2, 3 கரெக்டான ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம இந்த ஹரப்பர்கள் எப்படி அந்த வடிகால்ல தண்ணி போகுது அப்படின்னா அது மூடப்பட்டதா இருந்துச்சு. நம்ம இப்ப கூட திறந்த வழியில திறந்து வச்சிருக்கோம். ஆனா அவங்க அப்பவே ஹைஜீனா யூஸ் பண்ணியிருக்காங்க. Question number 63. By dash the Harappan culture has started decline. ஹரப்பா நாகரிகம் 1900 BCE சரிய தொடங்கி இருக்கும். ஆப்ஷன் பி.
Question number 64. In the later Vedic period, the role of women in society dash கேட்டுக்கிறாங்க. பின்வேத காலத்தில் பெண்களோட பங்களிப்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறைந்தது, டிக்ளைன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரிக்வேத காலத்தில் சமூகத்தில் பெண்களோட மதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அப்போது அவங்க சுதந்திரமாகவே இருந்தாங்க. ஓகேவா, அவங்க வந்து உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம் அதை பற்றிலாம் அவங்களுக்கு அறிஞ்சிருக்கவே இல்லை. அது இது கணவனை இழந்த பெண்கள் வந்து மறுமணம் பண்ணிக்கிறது அப்படின்றத அவங்க ஒரு பெரிய விஷயமாவே பார்த்துக்கல. இப்போ இருக்கிற மாதிரி பெண்கள் வந்து திருமணம் பண்ணிட்டு கணவன் வீட்டில் தான் இருக்கணும்னு இல்லாமல் அந்த காலத்துலலாம் கணவன் வந்து பொண்ணோட வீட்டில் போய் தங்கி ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 65. மேட்ச் சிவிலைசேஷன், அதாவது நாகரிகம், அதோட நாகரிகத்தை எந்தெந்த காலத்தில் இருந்தது அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2143. 2143. Indus Valley 3500 to 3300 to 1900 வரைக்கும் இருந்தது. இது வந்து 1700க்கு மேலேயே சரிய தொடங்கிருச்சு. இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம். நெக்ஸ்ட் சைனீஸ் வந்து 1700லேருந்து 1122 பிசி வரைக்கும் இருப்பாங்க. மெசபடோமியாஸ் வந்து 3500லேருந்து 2000 பிசி வரைக்கும் இருப்பாங்க. எகிப்தியன்ஸ் வந்து 3100லேருந்து 1100 பிசி வரைக்கும் இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 66. Dash means listening ones that were transmitted orally through generation. Dash என்பது கேட்டல் என்னும் பொருளை கொண்டது. இவை வாய்மொழி இலக்கியமாக அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுதுன்னு கேட்டுக்கிறாங்க. வாய்மொழி இலக்கியமாக கடத்தப்படுறது வந்து சுருதி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ருதி. ஆக்சுவலாக சுருதி ஸ்மிருதி அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஸ்ருதி ஸ்மிருதி மாதிரி ரெண்டு வகையாக இருக்கும். ஸ்ருதியில் வந்துட்டு 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் சுருதி. இந்த 4 வேதங்கள்னா ரிக் வேதம், யஜுர் வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இது ஸ்மிருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து புராண கதைகள், இதிகாசங்கள், போதனைகள், இது மாதிரி மதம் சார்ந்த போதனைகளாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்மிருதியில் அடங்கும். கொஸ்டின் நம்பர் 67. The black and red ware pottery became the characteristics of dash period கேட்டுக்கிறாங்க. அதாவது கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் டேஷ் காலத்தின் ஒரு கூறாக உள்ளதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மெகாலித்திக் பீரியட்ல. இரும்பு காலம் அப்படின்றது முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருங்கற்காலம் ஸ்டார்ட் ஆகும். இரும்பு காலம் இறுதியிலேயே இந்த பெருங்கற்காலம் ஸ்டார்ட் ஆயிரும். Question number 68. A pot of rice from dash site proves that rice was Tamil Nadu people's staple food. டேஸ் என்னும் இடத்தில் கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை தமிழ்நாடு மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பொருந்தல். ஆப்ஷன் டி பொருந்தல். இந்த பொருந்தல் எங்க இருக்குன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா நீலம், சிவப்பு, பச்சை, இது மாதிரி நிறைய பல வண்ணத்துல இரும்பு வால் கிடைச்சிருக்கு. அப்புறம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள்லாம் இது மாதிரி நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 69. வர்தமானா அட்டைன்டு ஆம்னிசைன்ஸ் ஆர் சுப்ரீம் நாலேஜ் நோன் அஸ் டேஷ்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது மகாவீரர் எல்லையற்ற அறிவை அடைந்தார். இந்நிலைக்கு டேஷ் என்று பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேரு கைவல்யா. ஆப்ஷன் பி கைவல்யா தான் கரெக்டு. இவர் மகாவீரர் வந்து ஒரு சத்திரிய இளவரசர். ஒரு சத்திரிய இளவரசர். இவர் 30 வருஷம் 30 இயர்ஸ் வந்து ஒரு கடுமையான தவம் மேற்கொண்டிருப்பாரு. அது மூலமா தான் இப்படி எல்லையற்ற அறிவை அடைஞ்சாரு. இதுக்கு பேரு கைவல்யம்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 70. பாண்டவர் படுக்கை இஸ் த பெட் ஆஃப் டேஷ் செயின்ஸ் கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகளை தான் பாண்டவர் படுக்கை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. ஆப்ஷன் ஏ சமண துறவிகள். கொஸ்டின் நம்பர் 71. வெனிசுலாவின் டேஷ் 51% வாக்குகளுடன் 3வது முறையாக அதிபராக வெற்றி பெற்றுள்ளார். அதாவது வெனிசுலாஸ் டேஷ் வின்ஸ் தேர்ட் டேர்ம் அஸ் பிரசிடென்ட் வித் 51% ஓட் ஷேர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ
நிக்கோலஸ் மடோரா அப்படின்றவங்க தான் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பாங்க வெனிசுலால. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72. டேஷ் சிட்டி ரிசீவ்டு த சர்டிஃபிகேட் ஆஃப் வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி ஃப்ரம் த வேர்ல்ட் கிராஃப்ட்ஸ், அதாவது உலக கைவினைப் பொருள்களோட நகரம் என்ற சான்றிதழை பெற்றுள்ளது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி காஷ்மீர் நகரம் தான் கிராஃப்ட்டுக்கு அதிக புகழ் பெற்றதா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 73. The Indian Prime Minister inaugurated the DAS International Conference of Agriculture Economists in Delhi. டெல்லியில் நடைபெற்ற வேளாண் பொருளாதார நிபுணர்களின் டேஸ் சர்வதேச மாநாட்டின் இந்திய பிரதமர் தொடங்கி வைத்தார். டெல்லியில நடைபெற்ற வேளாண் பொருளாதார நிபுணர்களோட சர்வதேச மாநாட்டை தொடங்கி வச்சது வந்துட்டு பிரதமர் எத்தனாவது மாநாட்டை தொடங்கி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 32வது மாநாட்டை பிரதமர் தொடங்கி வச்சிருப்பாங்க. Question number 74. DAS has been chosen as India's flag bearer at the Paris 2024 Olympics closing ceremony. 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் நிறைவு விழால எந்த இந்திய தேசிய கொடியினை ஏந்தி அணியினை வழிநடத்தி செல்வதற்கான ஒரு வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மனு பார்கர் அப்படின்றவங்க தான் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 75. 2024ஆம் ஆண்டுக்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில நோவாக் ஜோகோவிச் தனது டேஸ் ஒலிம்பிக் தங்கப் பதக்கத்தினை வென்றுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாவது தங்க பதக்கத்தை தான் 2024ல அவங்க வென்றிருப்பாங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில. கொஸ்டின் நம்பர் 76. OP Jindal Global University அதாவது JGU is set to launch India's first Constitution Museum marking the DAS anniversary of the adoption of the Constitution of India. அதாவது OP Jindal உலக பல்கலைக்கழகம் இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேஸ் ஆண்டு நிறைவு குறித்து வகையில் இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. 75வது ஆன்சர் ஆப்ஷன் பி 75th. Question number 77. Tamil Nadu Chief Minister laid the foundation of various projects including an ornamental fish complex of international standards at dash கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் புலால் லேக் சென்னை. புலால் லேக் சென்னையில் தான் இந்த தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்டிருக்கிறாரு. அதாவது சர்வதேச தரத்திலான அழகு மீன் வளர்ப்பு வளாகம் கட்டுறதுக்கு. Question number 78. Elon Musk's DAS has released its latest large language models named Group 2 and Group 2 mini chatbot. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 10AI. அதாவது எலான் மஸ்க்ன்றவர் அவரோட நிறுவனத்தில் சமீபத்திய பெரிய மொழி மாதிரிகளை குரோம் 2 மற்றும் குரோம் 2 மினி ஆகிய உரையாடு மென்பொருள்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இது எக்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஊடகம் XAI. Next is 79. The DAS landscapes has the largest tiger population in the world. எங்க நீலகிரின்ற பரப்பளவு தான் உலகிலேயே அதிக அளவு புலிகள் வந்து அதிகமாக காணப்படுது. நெக்ஸ்ட் டியூரிங் திஸ் இயர் 80th கொஸ்டின். டியூரிங் திஸ் இயர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்டு தகைசால் தமிழர் விருது யாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா குமரி ஆனந்தன் அவங்களுக்கு தான் தகைசால் தமிழர் விருது கொடுத்துருக்காங்க.